வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல இது ஒரு எஜுகேஷன் பதிவு தான். அதாவது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 படித்தவங்க இந்த 7.5% கோட்டாக்கு தகுதி உள்ளவர்கள். ஸோ அரசு பள்ளியில் 6லேருந்து 12 வரைக்கும் படித்தவங்க மட்டும்தான் அதுக்கு தகுதி பெறுறாங்களா அப்படின்னு கேட்டால், அதில் இன்னொரு சாராரும் வராங்க. அதாவது ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில், அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 8 வரைக்கும் அது படிக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா, அதாவது தனியார் பள்ளியில் 8 வரைக்கும் ஆர்டிஇ அந்த திட்டத்துக்கு கீழே படிச்சுட்டு, அதன் பிறகு வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 9லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஸ்கீமில் தகுதி படைத்தவர்கள். இந்த ஸ்கீமை வந்து அவங்களும் அனுபவிக்கலாம். முதல் விஷயம். சார், இந்த ஸ்கீமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, முதல்ல பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது சைக்கிள் கொடுப்பாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது போக வேறு இத்தியாதிகள்லாம் இருக்கும். அதை தாண்டி அந்த +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேரும்போது ஒரு 7.5% இடஒதுக்கீடு அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு கடைப்பிடிச்சிக்கிட்டு வருது. அதில் 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து அதில் இவங்கள சேர்ப்பாங்க. அதில் என்னென்னலாம் இதில் அந்த எந்த படிப்புக்கெல்லாம் இது எலிஜிபிள் இருக்குன்னா, நீட் எழுதிட்டு ஒரு 150 மார்க் 200 மார்க்கில் இருந்து இன்னொரு 400 மார்க் எடுத்தால் கூட ஒரு மீடியமான காலேஜில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குகிற அளவுக்கு இந்த 7.5% பயனளிக்கிறதா இருக்குது. அது போக இன்ஜினியரிங் கவுன்சிலில் 7.5% உண்டு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் உண்டு. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து என்ஜினியரிங்கில் வந்து அவர் வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு வாங்கிட்டார், அந்த கவர்மெண்ட் கோட்டா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில் வாங்கிட்டாருன்னா, அந்த 7.5% கோட்டாவில் வாங்கிட்டாருன்னா, அவருக்கான டியூஷன் ஃபீஸு எல்லாத்தையுமே அரசாங்கமே கொடுத்துரும். அது போக அவர் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாருன்னா ஹாஸ்டலில் உள்ள செலவு, ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் செலவுகள் எல்லாம் அதை பூரா கொடுத்துரும். இது போக தமிழ் புதவன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அது அவங்க புக்கு மற்ற விஷயங்கள் அவங்க வாங்கிக்கிறதுக்கு, ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் வாங்கிக்கிறதுக்கு. பொம்பளை பிள்ளைன்னா புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா போட்டுருவாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி உள்ள விஷயங்களுக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு கல்வியை மட்டும் நம்பியிருக்கு. ஃப்யூச்சரில் நம்மளுடைய இளைஞர்கள் மேலே வரணும்னா கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது ஒரு பயனுள்ள திட்டம். இதை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அவர் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும், தமிழ் மீடியத்தில் படித்தாலும், எந்த மீடியத்தில் படித்தாலும் பரவாயில்ல, 6லேருந்து 12 படிச்சிருக்காங்க. அதுதான் இதில் கட்டாயம். ஸோ இது போக என்ன அப்படி இருக்குன்னா, ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒருத்தருக்கு சீட்டு கிடச்சி அங்கே அவருக்கு கல்வி உதவித்தொகையோட சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா, அங்கே முதல் தடவை அவர் போவார்ல, அந்த பயண செலவு வரைக்கும் அரசாங்கமே ஏற்றுக்கிடும். முதல் தடவை போகக்கூடிய பயண செலவை அரசாங்கமே, தமிழக அரசு ஏற்றுக்கிடும். அரசாங்கன்னொன்னே நீங்கள் தமிழக அரசுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். நம்ம அப்படி பேசி பழகினால அப்படி சொல்கிறேன். அரசுன்னு சொன்னாலே தமிழக அரசு தான். ஏன்னா இந்த திட்டத்துக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் தமிழக அரசு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தோம்னா நம்ம பிள்ளைங்களா 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளிகளில் சேர்த்து விட்டு படிக்க வச்சா மட்டும்தான் இந்த திட்டங்களில் பயனடைய முடியும். இது போக நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சிலருக்கு வந்து ஐஐடி, அப்புறம் இதில் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஐஐடிஎம், வேறு இந்த சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸு காலேஜ் இருக்குது, ISFCA என்பது சொல்லுவாங்க. அப்புறம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு சேட்டலைட் சம்மந்தம், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது. இதிலெல்லாம் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா NITயும் உண்டு. இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸில் சீட் கிடைச்சாலும், அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கிடைச்சாலும் அவங்களுடைய கல்வி செலவையும் தமிழக அரசு ஏற்றுக்கிறது.
இவ்வளோ ஏராளமான இந்த மாதிரி உயர்கல்விக்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கின போது நம்ம ஏன் வந்து இந்த அரசு பள்ளியில் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து கூட முயற்சி பண்ணக்கூடாது? அரசு பள்ளிகள் சில நேரங்களில் சில இடத்துல தொய்வாக இருக்குங்கிறது உண்மைதான். ஆனாலும் நம்ம அதிகப்படியான பிள்ளைங்களை சேர்த்துட்டு நம்ம அதை கண்காணிக்கலாமே. அதாவது எப்படி கண்காணிக்கலாம்? பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு ஒன்று உண்டு. நீங்கள் அதில் மெம்பர் ஆகிக்கிட்டு நீங்கள் அதில் என்னென்ன நீங்கள் அங்கே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அனைத்தையும் அங்கே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் சப்போஸ் உங்கள் பிள்ளைக்கு நல்ல குடிநீர் வேணும், அங்கே வந்து அரசு பள்ளியில் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு மாதம் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டால் நம்ம மாதம் எவ்வளோ செலவழிக்கிறோம்? அதில் 10ல் ஒரு பாகத்தை நம்ம அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ல. பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலமாட்டு டொனேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நல்ல விதமாக கொண்டு வர முடியும். டிஜிட்டல் இதாட்டு கூட டெவலப் பண்ண முடியும். நிறைய நம்ம செய்ய முடியும். ஏன்னா ஒரு ப்ரைவேட் பள்ளியில் எவ்வளோ செலவாகுங்கிறது தெரியும். அதில் அல்ப சொற்பமாக நம்ம செலவழித்தாலும் கல்வி அவங்க கொடுத்துருவாங்க. மேலே உள்ள வசதிகளை அரசாங்கமே எல்லாத்தையும் செஞ்சு தரணுங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ அது சாத்தியம் இல்லைங்கும் போது சில விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். நம்ம ஊரில் இந்த பலன்களை பற்றி நம்ம மாணவர்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்களுக்கோ அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கோ தாய்மார்களுக்கு நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரியறது இல்லை. தயவுசெய்து இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம ஊருக்கு வர வச்சு இதை ஒரு சிறு கூட்டங்கள் வாயிலாக பள்ளியிலேயோ இல்லை பள்ளியினுடைய கேம்பஸ்க்கு வெளியிலேயோ நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.